பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில துக்கங்கள் வருவது இயல்பு. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கோம். சில பேர் சொல்லலாம், பாஸ்டர் நாங்கள் வெளியே வரும்போது நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு வந்துடுறோம், நல்ல முகத்தை நல்ல பிரகாசமாக்கிட்டு நாங்கள் வந்துடுறோம், எங்களை பார்க்குறவங்க எங்கள் குடும்பத்தில் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு நீங்கள் நினைக்கிறீங்க. ஆனால் எங்கள் தனிமை எங்களுக்கு ஆண்டவருக்கு மட்டும்தான் தெரியும். எங்கள் அப்பா எங்களோடு இல்லை, எங்கள் அம்மா மரிச்சிட்டாங்க, நான் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் மிகுந்த துக்கத்தோடு இருக்கேன், ரொம்ப ஆறுதல் இல்லாமல் துக்கத்தில் இருக்கேன். ஆனால் அந்த துக்கத்துக்காக ஈசாக்கு மனுஷனையும் தேடி போல மனுஷையும் தேடி போல தேவனோடு உறவாடி கொண்டிருந்தார். பிரியமானவர்களே, நம்முடைய தனிமையில் தம்முடைய இன்ப பிரசன்னத்தை தந்து நம்முடைய துக்கங்களை ஆற்றுகிற ஒரு தேவன் ஒருவர் இருக்கிறார் என்பதை நாம் மறந்துவிடவே கூடாது. ஹல்லேலூயா. தனிமை அநேக வேளையில் பிசாசு சொல்லுவான், உன்னை விசாரிக்க யாருமே இல்லை, உன்னை கவனிக்க யாருமே இல்லை, நீ இவ்வளோ பெரிய போராட்டமான ஒரு குடும்பத்தில் நீ பிறந்துட்ட, இவ்வளோ பிரச்சனையை மாட்டிக்கிட்ட, நீ எதுக்கு இன்னும் ஆண்டவரெல்லாம் தேடிக்கிட்டு இருக்க, எத்தனையோ மனுஷர் இருக்காங்க உங்கள்கிட்ட போ அப்படின்னு பொதுவாகவே நமக்குள்ள ஒரு ஏவுதல் வர ஆரம்பிக்கும். ஆனால் ஈசாக்கு செய்தது என்ன? நான் மனிதனை தேடாமல் கர்த்தரை தேடுவேன். அன்றைக்கு ரூத்துக்கும் ஓர்பாளுக்கும் இதே தெரிந்தெடுப்பு தான் நின்றது. ஓர்பாள் கணவனை இழந்து மாமனாரை இழந்து அவள் தனிமைப்பட்டிருந்த நேரத்தில் அவள் யாரை தெரிந்து கொண்டாள்னா, தன் தகப்பன் வீட்டையும் தன் தாய் வீட்டையும் தேடி போய் திரும்ப எனக்கு ஏதாவது ஒரு வாழ்க்கை கொடுப்பாங்கன்னு மனுஷன் கையில் விழுறதுக்கு திரும்ப போனான். ஆனால் ரூத்தை குறித்து வாசிக்கிறோம், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளுக்குள்ளே அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் உண்டு. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நம்முடைய தனிமையின் வேளையில் எதுவுமே எனக்கு ஒன்றும் புரியலை, தெரியலை, எனக்கு எந்த பக்கம் போகிறதுன்னு தெரியலை, யாரை அண்டிக் கொள்றதுன்னு தெரியலை அப்படின்ற வேதனையான பாதையில் போகும்போது அந்த தனிமையில் நம்மோடு உறவாட, நம்மோடு பேச, நம்மோடு நடக்க, நம்மை சந்திக்க, நம்மோடு ஆண்டவர் இடைபட அவருடைய பிரசன்னத்தை தேவன் தர முடியும் என்பதை நீங்க மறந்து விடாதீங்க. ஹல்லேலூயா.